ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைலை எப்படி டிவிக்கு சென்ட் பண்ணி அதை எப்படி டிவியில் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டிவி ஆன் பண்ணிக்கோங்க. டிவி ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டிவியை அந்த ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ரைட் சைட் டாப் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா ஒய்ஃபைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிக்கிறதுனால என்னோடது கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய மொபைலில் ஒய்ஃபை நேம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த ஒய்ஃபைல உங்களோடது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹாட்ஸ்பாட்டில் உங்களது கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் மூலயமா தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதில் சர்ச்சில் போய்ட்டு சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்ஸ்ன்னு இருக்கும். நம்ம இதில் போய் சர்ச் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா யுவர் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸில் போய்ட்டு இங்கே சென்ட் டு டிவி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். Results for send files to TV. ஸோ மொபைலில் டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் டிவிலையும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபோன்லேயும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டிவியில் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி ஃபோன்லேயும் நீங்கள் வந்துட்டு எல்லாமே கொடுத்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து டிவியில் வந்து ரிசீவ்னு கொடுக்கணும். உங்கள் ஃபோனில் சென்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டிவி காட்டும், டிவியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபைல் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். இப்போ நீங்கள் என்ன ஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அனுப்புகிறீங்களோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம டிவியில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ அனுப்பியிருக்கேன். ஸோ நான் வந்து VLC செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் இல்லை ஆல்வேஸ் அப்படின்னு கேட்கும். அதாவது அனுப்புகிற ஃபைல்ஸ் எல்லாமே எப்போவுமே எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறது. நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சென்ட் பண்ண வீடியோ வந்துட்டு டிவியில் ப்ளே ஆகுது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.